வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோவில் கோட்லேருந்து ஒரு சூப்பரான தகவல் கேள்விப்பட்டேன். அந்த ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போதே அவங்க சொன்னது ஒரே ஒரு பாயிண்ட் தான். இது 100% இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுறது 50% ஹோப்போட சொல்லும். ஏன்னா எப்படினாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே இல்லை, கோட்டில் விஜயனுடைய டிஏஜிங் லுக் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். ஏன்னா கோட்டுடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து விஜயனா க்ளீன் ஷேவ் லுக்கில் வெளியே வந்து ஃபேன்ஸுக்கு ஹாய் சொல்லும் போது அந்த லுக்கை பார்க்கறதுக்கே செமையாக இருந்துச்சு. படம் முழுக்க இப்படியே இருந்தாவே எங்கே தானே இருந்துச்சு, நல்லா தானே இருந்துச்சு, இப்படி பார்க்கறதுக்கு தான் சகிக்கலை, டிசப்பாயிண்டட் அப்படி இப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான ரீசன் ஒன்று இருக்குன்னு தான் நம்ம அப்போ இருந்து சொல்லிகிட்டே இருக்கோம். டீமுக்கு என்ன பண்ணணும், கதைக்கேற்றது என்னவோ அதுதானே செய்ய முடியும். அதுதான் கோட் டீமும் பண்ணியிருக்காங்க. இப்போ விஜயனாவே பார்க்குறாருன்னா எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கதைக்கு அது தேவை அப்படின்னா செஞ்சு தான் ஆகணும். ஸோ பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதுக்கான காரணங்களும் அவங்க வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி தான் ஒரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். கோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜயனா க்ளீன் ஷோ லுக்கில் ஆஃப் ஸ்க்ரீனில் நிறையா பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த லுக்லேயே படத்தில் இருக்க சான்சஸ் இருக்கா? எப்படி டிஏஜிங்காக்கு தானே அப்படி நடித்தார், எப்படி படத்தில் இருக்க சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னு சில கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். அதே தான் நானும் கேட்டேன். அப்போது ஒரு பதில் சொன்னாங்க, ஓல்டேஜ் லுக்காக அப்பாவாக நடித்தவர் இருக்காருன்னு வச்சுக்கோ, அதே மாதிரி க்ளீன் ஷோ லுக்கில் பையனாக தளபதி நடிச்சிருக்காரு. ஆனால் சடன்லி ஹேப்பன், அந்த பையனுக்கு ஏதோ நடந்தது, இல்லாமல் போயிடுறாரு. அப்போது குடும்பத்துக்கு பையன் இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு வலி தரும். ஸோ அந்த வலியை மறைக்கிறதுக்காக லைக் வியாபாரி படத்தில் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க குடும்பம். ஸோ குடும்பத்துக்கு தெரியாமல் தான் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிடுவார் இல்லையா? அதே மாதிரி பையன் இல்லாததை ஃபேமிலிக்கு தெரியாத மாதிரி பையன் இருக்கான்னுட்டு அந்த குளோன் மூலயமா கொண்டு வருவாரோ அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணாங்க. எல்லாருமே இல்லை, இது சொல்லிகிட்டே இருந்தாங்கல்ல, இது வந்து ஒரு பக்கா ஃபேமிலி ஆக்ஷன் ட்ராமா. டீமில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் அடிக்கடி சொன்னது இதுதான். ஸோ ஒரு ஃபேமிலிக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்கிறாரு அப்படின்னும் போது லைக் இருக்குமோ அப்படின்னு தான் தோணுச்சு. இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போது எனக்கு இப்படி இருந்தால் கூட செம தான், ஒரு ஃபேமிலி வேல்யூவே இதில் காட்டுறாங்க அப்படின்னது ஒரு ஃபீல் கனெக்ட் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சு, நல்லா இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ இப்படி ஒன்று அமைஞ்சால் எப்படி இருக்கும், உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது டிஏஜிங்காக தானே நடித்தார் அப்படின்றத தாண்டி இதே லுக்கு படத்துலையும் இருக்கும், க்ளீன் ஷோ லுக்லேயும். ஸோ டிஏஜிங் பண்ணதே வேறு ஒரு ரீசன், அது ஒரு க்ளோன் செயற்கையாக செஞ்சது தான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த போஸ்டரில் செகண்ட் லுக்கில் பார்த்துருப்போம் இல்லையா, பைக்கில் வர்றது, கிளிம்ஸில் கூட பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அது வந்து எப்படியும் ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த மாதிரி ஒரு போர்ஷனாக தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னது இன்டர்வலாக இருக்க போது பையனுக்கு ஆனதை இந்த க்ளோன் மூலயமா சேர்ந்து சம்பவம் பண்ணி முடிக்கிறாருன்ற மாதிரி இருந்தால் இப்படி இருக்கும். ஸோ இது என்னுடைய ஒப்பீனியன். இப்படி நடந்தால் எப்படி இருக்குன்னு அதுவும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலில் சந்திப்போம். பாய் பாய்.